அண்ணாமலை அவர்கள் சொன்ன அந்த ஒரே ஒரு வார்த்தை ஸ்டாலின் அவருக்கு இன்னைக்கு உளவுத்துறை அவங்க கொடுத்த பரபரப்பான அதிர்ச்சிகரமான ரிப்போர்ட் தமிழ்நாடு முழுக்க பல இடங்கள்ல மக்கள் எல்லாருக்குமே இடையூறு ஏற்படுத்தி திடீர்னு பரபரப்பா நடந்த சோதனை இது தாண்டா அண்ணாமலை அவருடைய உண்மையான நிஜ பவர் அப்படின்னு பார்க்குற எல்லாருமே சொல்ற மாதிரியான ஒரு கேலி கூத்தான விஷயத்தை தான் தற்போது நம்ம முதல்வரான மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு செஞ்சு வச்சிருக்காரு. அதாவது திமுகவினர்கள் டாஸ்மாக்ல கிட்டத்தட்ட 1000 கோடி கிடையாது 40,000 கோடி வரைக்கும் அவங்க ஊழல் செஞ்சிருக்காங்க. அந்த ஆதாரம் இல்லாம என்கிட்ட இருக்கு, விரைவில் வெளியிட போறேன் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொன்னது மட்டும் இல்லாம நேற்று பெருவாரியான மக்களை திரட்டிக்கிட்டு போராட்டம் பண்றதுக்கும் அண்ணாமலை அவர்கள் திரண்டுகிட்டு இருந்தாரு. ஸோ அந்த நேரத்தில் அண்ணாமலை அவர்களை போலீஸார்கள் அவங்க கைது பண்ணது மட்டும் இல்லாம இரவு ஒரு 7-8 மணிக்கு அண்ணாமலை அவர்களை ரிலீஸும் பண்ணிட்டாங்க. ஸோ ரிலீஸ் ஆன அண்ணாமலை அவர்கள் வெளியே வந்து ரொம்ப கோபமான ஆக்ரோஷமான பேட்டியை கொடுத்திருந்தாரு. ஸோ அந்த பேட்டியில முக்கியமான ஒரு தகவலையும் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தாரு. அது என்ன அப்படின்னா, இனிமேட்டு நாங்க தேதி குறிப்பிட்டு இந்த நேரத்தில் இப்போதான் நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறோம் அப்படிங்கிற தகவலை நாங்கள் சொல்ல போகிறது இல்லை. தேதி குறிப்பிடாம நாள் நேரம் எதையுமே குறிப்பிடாம அதிரடியாக வந்து இனிமேட்டு நாங்கள் எந்த ஒரு முன்கூட்டி தகவலையும் வெளியிடாம போராட்டத்தை நடத்த போகிறோம். திமுக அவங்க செஞ்சிருக்க இந்த மிகப்பெரிய ஊழலை தமிழ்நாட்டு மூலை முடுக்கில் இருக்கிற எல்லா மக்கள் அவங்க கிட்டேயுமே போய் சேர்ற மாதிரியான செயலில் இனிமேட்டு அடுத்தடுத்துன்னு அதிரடியாக திமுகவினர்கள் அவங்க எதிர்பார்க்காத நேரத்தில் நாங்கள் நடத்த இருக்கிறோம் அப்படின்னு அண்ணாமலை அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ இதை கேட்ட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவருக்கு மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சி. ஏற்கனவே நிறைய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு, அதில் இது வேறையா அப்படின்னு மிகப்பெரிய சிக்கலை ஸ்டாலின் அவர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கு. ஸோ திடீர்னு இப்படி சொல்லாமல் கொள்ளாமல் அண்ணாமலை அவர்கள் போராட்டம் நடத்தினா கண்டிப்பாக அவங்கள கட்டுப்படுத்த முடியாது. கண்டிப்பாக அந்த போராட்டத்தில் அண்ணாமலை அவர்கள் நினைச்சதை நிச்சயமாக சாதிச்சிருவாரு. அது மட்டும் எப்பயுமே நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல தீவிரமாக இருக்காரு ஸ்டாலின். அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழக உளவுத்துறை முக்கியமான ஒரு எச்சரிக்கை ஒன்றை ஸ்டாலின் அவர்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதாவது அண்ணாமலை அவர்கள் அடுத்துன்னு தேதி நாள் குறிப்பிடாம அவர் தமிழக சட்டமன்ற வளாகத்தில் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு அவர் திடீர்னு வந்து போராட்டம் நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தமிழக உளவுத்துறை ரிப்போர்ட் ஸ்டாலின் அவருக்கு இந்த தகவலை கொடுத்ததா தெரிய வந்திருக்கு. அதனால இன்னைக்கு தமிழக சட்டமன்ற அந்த வளாகத்துக்கு அந்த வழியா ரோட்ல போற கார், பைக், பஸ் இப்படி எல்லா வாகனத்தையுமே அண்ணாமலை அதே போல அவருடைய ஆதரவாளர்கள் யாரும் மறைந்திருந்து சட்டமன்ற வளாகத்துக்கு உள்ள வந்துடக்கூடாது. பொதுமக்கள் ரூபத்தில் கட்சியினர்கள், பிஜேபியினர்கள், முக்கியமாக அண்ணாமலை ஆதரவாளர்கள் யாரும் சட்டமன்ற வளாகத்துக்கு பக்கம் வந்துடக்கூடாது அப்படின்னு அந்த பக்கமாக போகிற கார், பஸ், 2 வீலரை கூட விடாமல் போகிறது உண்மையே மக்களா இல்லை கட்சியினர்களா அப்படின்னு தரோவா போலீஸார்கள் நிறைய பேரை குவிச்சு தரோவா செக் பண்ணி தான் அந்த சட்டமன்ற வளாகம் பக்கமாக ரோட்டில் போகிற மக்களையே இன்னைக்கு சோதனை செஞ்சு அவங்க எல்லாருக்குமே இடையூறு இன்னைக்கு ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் அண்ணாமலை இனிமேட்டு தேதி சொல்லாமல் தான் நாங்கள் போராட்டம் நடத்த போகிறோம் அப்படின்னு அவர் சொன்ன அந்த ஒரே வார்த்தைக்கு திமுகவினர்கள் இந்த அளவுக்கு அவங்க ரியாக்ட் ஆகியிருக்கிறது. அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே திமுக இவ்வளவு அவங்க வீக்கான ஒரு கட்சியாக இருக்காங்களே, அண்ணாமலை ஒரு வார்த்தை சொன்னதுக்கு இப்படி அவங்க நடுநடுங்கி பயந்து போய் ஆக்ஷன் எடுக்கிறாங்களே அப்படின்னு எல்லாருமே விமர்சனம் செய்கிற மாதிரியான ஒரு கேலி கூத்தாக தான் மாறி இருக்கு ஸ்டாலின் அவர்கள் செஞ்ச செய்கை. அதே போல் மக்களுக்கு இடையூறு செய்த ஸ்டாலின் அவருடைய இந்த செய்கை மக்கள் எல்லாருமே தற்போது அவங்க மீண்டும் இன்னுமே கூட திமுக அதே போல ஸ்டாலின் அவர் மேல கொந்தளிச்சு போயிருக்காங்க.